அனைவருக்கும் ஓய்வு நாள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த சாயங்கால ஆராதனையில் கூட தேவன் அடையாளுக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காரியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிறு ஜெபத்தை செய்து நம்ம கடந்து செல்வோம். சேனைகளின் தேவனே, நீர் பரிசுத்தரப்பா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலிருந்து தகப்பனே, நீர் எங்களை அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் அப்பா நீர் இம்மை அசைக்காமல் தகப்பனே எங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீங்க அப்பா. உம்முடைய இரக்கத்திற்கும் உம்முடைய தயவுக்கும் உம்முடைய நீடிய அன்பிற்கும் அப்பா உங்கள் கொடான கொடி சோஸ்திரம் தகப்பனே. இத்தருணத்தில் கூட அப்பா உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்து அதை ஆராய்ந்து நாங்கள் படிக்கும்போது அப்பா நாங்கள் எத்தகைய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து இங்கேருந்து கடந்து செல்ல என் தேவன் கிருபை தாருங்க. தலைவலிங்கிற ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. கேட்கிற சில திறனை அப்பா இன்னும் கூட்டி கொடுத்து தகப்பனே உம்முடைய பாதத்தில் கெட்டி சேர காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது தேவனே. நாங்கள் அதை அறிந்து உமக்கு கெட்டி சேர பிள்ளைகளாக நாங்கள் வாழ அந்த நல்ல ஒரு வாழ்க்கையை நீரை எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கர்த்தருமை பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமென். இந்த சாயங்கால பொழுதிற்காக நான் தேர்ந்தெடுத்து கொண்ட தலைப்பு தீர்மானம் செய்தல். தீர்மானம் நம்ம எந்த நேரத்தில் நம்ம செய்வோம்? ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? தீர்மானம் எடுப்போம் இல்லைங்களா? ஒன்று இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு. நம்ம கிறிஸ்டியன் லைஃப் நம்மளுடைய ஏதேன் தோட்டத்தில் நமக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி தான் ஆரம்பிச்சிச்சு? தேவன் என்னதான் சொல்லி கொடுத்தாங்க? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே தேவன் கொடுத்துட்டாங்க, நன்மை தீமை அறியத்தக்க மரம் இதுதான், அதுக்குள்ள என்ன பொருளும் நமக்கு அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த சாய்ஸ் தீர்மானம் எடுக்கக்கூடிய தருணத்தை மனுஷங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் இல்லைங்களா? நம்மளுடைய சதம் நம்ம இந்த உலகத்தினுடைய நம்ம வாழ்க்கையுடைய இந்த நோக்கம், நம்ம எதுக்காக நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், என்ன ஒரு நோக்கம்? தேவன் எதுக்கு இந்த உலகத்தை நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்டாக கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரியை நம்ம எது கொடுத்துருக்காங்க? பரலோகம். நம்ம இந்த வாழ்க்கையை முடிச்சு நம்ம எங்கே போக போகிறோம், எதுக்கு போக நம்ம காத்திருக்கிறோம்? அந்த நித்திய பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம காத்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த உலகம் நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த உலகம் நமக்கு இந்த உலகம் நமக்கு சதம் இல்லை, பரலோக சதம். அந்த பரலோகத்தில் தீர்மானம், அதாவது 2 வகையான குரூப் இருந்துச்சா அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வெளிப்படுத்தின அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 3, 4 வசனத்தை அந்த இதில் வாசிக்கும் போது நம்ம தெரியும், சாத்தான் என்ன பண்ணுறான்? தனக்கு வஞ்சித்து 1/3 ஏஞ்சல்ஸை பிரித்து என்ன பண்ணிட்டாங்க? தேவன் பரலோகத்தில் கலங்கம் உண்டாகி அந்த காரியங்கள் நமக்கு. அப்போ பரலோகத்திலே என்ன இருக்குது? சாய்ஸ். அந்த ஏஞ்சல்ஸுக்கு, அந்த தேவதூதர்களுக்கு தேவனை பின்பற்ற வேண்டுமா, இல்லை தேவன் உண்டாக்கின தேவன் உண்டாக்கின ஒரு தூதனை பின்பற்ற வேண்டுமான்னு தீர்மானம் எடுக்கக்கூடிய பொறுப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, பரலோகத்திலேயே அந்த அவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. தேவன் நமக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுத்துருக்குறாங்களா? நிச்சயமாக தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வேதாகமத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தீர்மானத்தின் உக்கிரம் ஒரு சம்பவம் நடந்தது. நம்ம நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 18:21. அந்த உக்கிரத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த சம்பவத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது தேவனுடைய தீர்க்கதரிசிகளில் எல்லாருமே அந்த கொடுமையான அந்த ராணியின் ஆட்சியில் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. மீதி இருந்தது எலியா மட்டும்தான். அவர் தேவன் அவருக்கு தேற்றுதல் கொடுத்துட்டே இருக்காங்க. நீ போ, அந்த ராணிக்கு எதிராக நீ நிற்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் இஸ்ரவேல் மக்கள் தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் ஆதிபிதாக்கள் இருந்து கற்று தெரிந்து வந்த மக்கள் அவங்க கிட்ட கேட்குறாங்க, எலியா கேட்குறாங்க, எது வரைக்கும் நீங்கள் குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமா என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை அங்கேயும் ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை நடக்குது. அங்கேயும் நம்மளுடைய வேதத்தை நம்ம ஆராய்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெருக்கமான சூழ்நிலைகள், அநேக சூழ்நிலைகள் நம்ம முற்பிதாக்கள் கடந்து வந்த நேரத்துலையுமே ஜெயம் யாருக்கு தான் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான்.
அப்போ எலியா வந்துட்டு சொல்லும்போது அந்த மக்களுக்கு வந்து தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ நாம் இந்த காலகட்டத்தில் நம்ம சுற்றி வந்து நம்ம இங்கே வந்துட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக ஆலயத்தில் நம்ம வரோம். தேவனுக்கு அவருடைய அரவணைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்ருக்குறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் அநேக காரியங்கள் வந்துட்டு உலகத்தை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்களாக இருக்கட்டும், கொள்ளை நோய்களாக இருக்கட்டும், நாம் எந்த பக்கம் இருக்கிறோம்? நம்ம வந்துட்டு தேவனை பின்பற்றி குந்தி நம்ம நடக்கிறோமா, இல்லை தேவனை நம் பின்பற்றி எது இருந்தாலும் நான் தேவனுக்காக நான் மேற்கொள்வேன் என்று நம்ம போகிறோமா அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு எப்பயுமே இருக்க வேண்டும். இப்போ இந்த தீர்மானம் எடுக்கிறது இருக்கு இல்லைங்களா, அதோடைய உச்சக்கட்ட முடிவு நாம் என்னன்னு பார்ப்போம். வெளிப்படுத்தின அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15, 16. வெளிப்படுத்துதல் 3, 15, 16. எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை இல்லைங்களா? நமக்கு தெரியும் நம்மளுடைய தேவன் நமக்கு அடிச்சுவடைகளை நமக்கு வேதத்தை நமக்கு வந்துட்டு கையிலே கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் நமக்கு கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நீ அனலாக இருக்கிறாயா இல்லை குளிராக இருக்கிறாயா? உன்னுடைய நிலைமை நீ என்னன்னு தெரியாமல் நீ வெதுவெதுப்பாக நீ தான் நடுநிலையில் இருந்தால் நான் உன்னை என்ன பண்ணி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய தீர்மானம் செய்கிற அந்த காரியத்தில் நம்ம எவ்வளவு ரொம்ப நம்மளுடைய காரியத்தை நம்ம எவ்வளோ நம்ம அதை சோதித்து நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நம்ம சுகமாக இன்னைக்கு நம்ம போகிறோம் வரோம், நம்ம காரியங்கள் எல்லாம் நம்ம மேற்கொள்கிறோம். ஆனாலும் அதில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளே சோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிதான், தேவன் நமக்கு கொடுத்த காரியத்திலையும் அவர் நமக்கு போதித்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நல்லபடியாக நேர்த்தியாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்தின் மறைவில் நம்ம அனலாக நம்ம வெதுவெதுப்பாக நம்ம யாருக்கு நாம் பார்க்கல, நம்ம சுகமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா, இல்லை தேவனே வேண்டாம் நான் சும்மா ஆலயத்துக்கு மட்டும் போகலாம், அந்த இது மட்டும் பெனிஃபிட்ஸ் மட்டும் எனக்கு அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், நான் ஒரு பேர் கிறிஸ்தவனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காரியத்தை நம்ம ரொம்ப மிகவும் ஆராய்ந்து பார்க்கணும். நான் பஸ்ஸில் இங்கேருந்து நான் காலையில் தினைக்கும் பஸ் ட்ராவல் நான் பண்ணுவேன். சில நேரம் நான் அப்பா வீட்டிலேருந்து போகும்போது அப்போ எனக்கு பஸ்ஸில் போகும்போது ஒரு திருக்குறள் நான் அந்த பஸ்ஸில் நான் பார்த்தேன். அது என்னன்னா, அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவில்லார் என்னுடையரேனும் இல்லார் அப்படின்ற ஒரு இதை நான் பார்த்தேன். அப்போ நான் அதை பதிக்கும்போது அப்போ இந்த அறிவுடையார் எல்லாம் உடையார், அப்போ அந்த அறிவுடையார் அவங்கள்ட்ட என்னமோ சம்திங் இருக்குது, அவங்கக்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது. அறிவில்லார்கிட்ட என்னுடைய ரேணும் அப்படின்னா, என்னுடைய ரேணும்னா அவங்கக்கிட்ட நிறைய இருக்குது, ஆனாலும் இல்லார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ யோசிக்கும் போது எனக்கு நிறைய பைபிள் காரியங்கள் வந்துட்டே இருந்தது. யாருப்பா இந்த அறிவுடையார், யாருப்பா இந்த அறிவில்லார், யாருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும்போது நம்ம வசனம் நிறைய அதனுடைய தாட்ஸ் வந்தது. நான் இன்னைக்கு நம்ம இந்த காரியத்துக்கு நான் தேர்ந்து கொண்டது என்னன்னா, ஞானமுடையார் யாரு, ஞானம் இல்லாமல் இருக்கிறவர்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 குணத்தை நான் பார்த்தேன். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஃபுல்லாமே நம்ம ப்ராப்ஸில் தான் நீதிமொழிகள் தான் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் புக்கை எடுத்து வச்சுக்கலாம். அது நீதி நம்மளுடைய நீதி எங்கே இருக்குது அப்படின்னா, அது ஆழ்கிணத்துல இருக்கக்கூடிய ஆழமான தண்ணீர். அதை இப்போ ஒரு காக்கா கதையை கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த காக்கா தண்ணி இல்லாமல் இருக்கும், அது நினச்சிருந்தா அதை கவுத்தி போட்டு குடிச்சிருக்கலாம், இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணுச்சு, புத்தியாக செயல்பட்டுச்சு இல்லைங்களா, கல்லை ஒன்றா போட்டு தண்ணி மேலே வரவும் அது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு போச்சு. அதே மாதிரி தான் ஞானம் உள்ளவர்கள் அவங்க தனக்குள்ள ஒரு காரியத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதோடைய உண்மை, அதோடைய நியாயம், அதுக்கு என்ன செஞ்சால் அதுக்கு ஈடுகட்ட முடியுமோ அதை யோசிச்சு அது ஆழ்கிணறுல இருக்கக்கூடிய தண்ணீருக்கு சமமானது அவர்களுடைய யோசனைகளும் செயல்களும். அப்போ நம்ம ஞானமானவர் பார்த்தா அவங்க அவர் அந்த காரியம் பொறுமையோடு அந்த யோசனைகளை செயல்படுத்தி தேவனுக்கு அவர்களை மகிமை செய்யர்களாக இருக்கிறாங்க. அடுத்தது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அது நமக்கு பரிச்சயமான வசனம் தான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படுந்த போது நிச்சயமா ஞானம் நமக்கு திரும்பும். ஞானம் இல்லாமல் நமக்கு ஒண்ணுமே நம்ம செய்ய முடியாது.
நீதிமொழிகளை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதில் ஞானத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. எப்படின்னா அது பந்தல் போட்டு தண்ணி வச்சு விருந்து வச்சு மேடையில் நின்று ஞானம் வந்து கூப்பிடுதான், வாங்க என்னை எடுத்துக்கோங்க, சத்தமிட்டு கூப்பிடுதான். அப்போ நம்ம எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமையில நாம் இருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய நிலைமை வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் நம்ம ஞானவான்கள். அப்போ வேதத்தில் சொல்லுது அப்படின்னா அப்போ ஞானம் அடையக்கூடிய நம்ம சூழ்நிலையில் நம்ம இல்லாமல் தானே இருக்கோம். அப்போ தானே அந்த வசனம் நமக்கு சொல்லு, அது மேடையில் பந்தி போட்டு தண்ணி வச்சு மேடையில் நின்றுட்டு எனக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு அது கூப்பிடுதுங்களா. ஆனாலுமே அதை நம்ம கேட்க மந்தம் உள்ளவங்களாக அந்த எலியா சொல்லும்போது அந்த மக்கள் வந்துட்டு தீர்மானம் செய்ய முடியாமல் நின்ன நிலைமையில நிற்கிற மாதிரி நம்ம நிலைமையில நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கணும். அப்புறம் நீதிமொழிகள் 15:21 15:21 தன் நடக்கை நம்ம நடக்கிற பாதை நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி நீதிமான் எப்படி இருக்கான்னா தன்னுடைய பாதையை செம்மைப்படுத்தி அதை நேர்படுத்தி சீர்படுத்தி அதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு போக வேண்டும் என்று முயற்சி எடுத்து செய்கிறாங்க நீதிமான். அடுத்து நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஞானவான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆலோசனைக்கு தன்னுடைய செவிகளை திறப்பாங்களாம். பெரியவர்கள் சொல்லுகிற ஆலோசனையா இருக்கட்டும், எங்க சொல்லுகிற ஆலோசனைக்கும் அவர்கள் தங்களுடைய காதை திறந்ததை கேட்கக்கூடிய குணசாலிகள் உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்புறம் நீதிமொழிகள் 29:11 29:11 ஞானி மூடன் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எதுக்கு இந்த வசனம்லாம் நம்ம கொடுத்துருக்குன்னு நம்ம யோசிக்கணும். நானே சில நேரம் நம்ம மூடனா நம்ம நடக்கிறோமா, சில நேரம் நமக்கு அறியாமல் நம்மளுடைய காரியத்தை நம்ம வந்து வெளிப்படையாக சில நேரம் சிலர் வந்து கோவப்பட்டுருவாங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஞானவான் வந்துட்டு அடக்கி கொள்ளுகிறான். அவனுடைய பாரத்தை எல்லாம் யார்கிட்ட தான் கொட்டுறாங்க அப்படின்னா தேவன்கிட்ட தான் கொண்டு போய் கொட்டுறாங்க தவிர்த்து சக மனுஷர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளிப்படையாக காட்டக்கூடாது. வசனம் சொல்ல அது மூடனுடைய செயல். நாம் அப்படி செய்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. ஞானவான் என்ன பண்ணுறாங்க, அடக்கி கொண்டு தேவனுடைய பாதத்தில் ஊற்றி ஜெயம் பெறுகிறவர்களா இருக்காங்க. அப்புறம் நீதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். சரி, இந்த குணம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. யோசனை, ஒரு நமக்குள்ள காரியங்கள் நமக்குள்ள அந்த ஒரு காரியம் நமக்கு இருக்கு அப்படின்னா அதை யோசிச்சு 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 ஆள் கிணறுல இருக்கிற தண்ணீர் மாதிரி ஞானமுள்ளவனுடைய யோசனை அது தேவன் கொடுக்குற அது ஒரு தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள காரியங்களில் அவங்க வந்து தேவனோடு அதை ஆள் மனசுலேருந்து யோசிக்கணும் அப்படின்னா ஒரு பொறுமை வேணும், அதுக்கு தேவனோட உள்ள உறவு வேணும். அப்புறம் தன்னுடைய தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமான்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பாதையை செம்மைப்படுத்துவான். அதை என்னாலும் வந்துட்டு கோணையாக போகணும்னு அவன் நினைக்க மாட்டாங்க. நீதிமான்கள் வந்து ஆலோசனைக்கு செவி திறக்கிறவர்களாக இருப்பாங்க. நீதிமான்கள் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க, ஆனால் அடக்கி கொண்டு தேவனிடத்தில் ஜெயம் பெறுவர்களாக இருப்பாங்க. தன்னுடைய காரியத்தில் உத்தமமாக நடக்கணும் என்று அவனுடைய ஆலோசனை கேட்பதற்கு தீவிரமாக இருப்பாங்க. இப்போ ஞானம் இல்லாதவர்கள் நம்ம பார்ப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கடிந்து கொள்ளுதல், நம்ம அதை சொல்கிற மாதிரி கடிந்து கொள்ளுகிறது. ஒருத்தவங்க நம்ம மேலே கடிந்து கொள்ளுகிறாங்கன்னா அது நமக்கு நல்லதாக தான் இருக்கும். ஆனால் ஞானம் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை அசிட்ட பண்ணுறாங்க. கடிந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கீழ்ப்படைய மாட்டேங்கிறாங்க. அது நம்ம கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம செவி திறக்கிறவங்களாம் இருக்கணும். நீதிமொழிகள் 27:22 மூடனுக்கு ஐயோ பரிதாபம். அவங்க வந்து உரல்ல தூக்கி போட்டு குத்தி எடுத்து நம்ம அந்த இது புண்ணாக்கெல்லாம் செய்யும்போது எனக்கு என்ன பிரிஞ்சு வரும் அது கூட வந்துருங்களா. ஆனால் மூடன் வந்துட்டு அதுலேருந்து எத்தனை தான் கொடுத்தனாலும் அவர் வந்து அந்த மூடத்துலேருந்து வரவே மாட்டாருன்னு வசனம் சொல்லுது. அப்புறம் நீதிமொழிகள் 17:10 மூடனுக்கு
100 அடி கொடுத்தாலும் அவங்க வந்துட்டு அந்த மூடத்துலேருந்து வெளியே வர மாட்டாங்களா? ஆனால் அந்த ஞானமுள்ள மனிதனுக்கு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையே போதும், அவங்கள வந்து அதுலேருந்து அவங்க மறுபடியும் அந்த காரியங்கள் செய்ய மாட்டாங்க. அப்புறம் நீதிமொழிகள் 12:16. லட்சியை மூடுகிறவனோ விவேகி. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? யார் நீதிமான், யார் மூடன் என்று நம்ம பார்த்தோம். இப்போது இதுக்கு நடுவில் நாம் வந்துட்டு எதை நம்ம தேர்ந்து கொள்ள வேண்டும்? எதை நம்ம தேர்ந்து கொண்டால் நம்ம சதமானம் நம்மளுடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்வோம். அதை பார்த்தோம் அப்படின்னா மத்தேயு 6:23. மத்தேயு 6:23. மத்தேயு 6:23. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது பண்ணிட்டா போதுங்களா அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யோவான் 8:32 வரும். யோவான் 8:32. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆமாம், இது ரெண்டுமே சரியான பதில் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சத்தியம், வேதம் தான் நமக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் அறியும் போது அது சத்தியம் நம்மளுக்கு என்ன பண்ணும்? நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இது இரண்டுமே உண்மை. ஆனால் சத்தியம் எதில் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 4:27. நன்மை தீமை அறியத்தக்க தேவன் நமக்கு கற்பித்திருக்கிற காரியங்களும் நமக்கு அனுதினம் தேவன் நமக்கு வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்ம அறிந்து அதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயாமல் தீமையை விட்டு விலகி நடப்பதே தேவனுக்கு உத்தமம். இப்படியெல்லாம் பண்ணும்போது தேவன் நமக்கு என்ன காரியங்கள் நம்ம செய்கிறோம்? அநேக காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 119:46. ஆமென். இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம எங்கே போனாலுமே தேவன் நமக்கு என்ன பண்ணுவாங்க? வழி கொடுப்பாங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்களும் அவருடைய ஆசீர்வாதங்களும் நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாருனாலே தைரியமாக எடுத்து சொல்லலாம். அவர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? ஏழைகளுக்கு முன்னால் ராஜாக்களுக்கு முன்பாக நம்மளை ஒரு சாட்சியாக நிறுத்துவாங்க. தீர்மானம் நம்முடையது தான். எதை நாம் தீர்மானிக்க வேண்டும், எதை நாம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் அது நம்முடைய தான். தேர்ந்தெடுக்கக்கூடிய சாய்ஸ் அது நம்ம ஆதி காலத்திலிருந்தே நமக்கு கொடுக்கப்பட்ட இது. தீர்மானிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தெளிவாக தேவனுடைய திட்டத்தோடு அவரோட உதவியோடு நம்ம செய்வோம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.